इंशाल्लाह। रुक भी दिया है ना, ऑटोमेटिक रोटेटर दिया नहीं, फिरूंगा नहीं मैं। हाँ माँ वो की दयानी नहीं था सका है उसका नहीं पोलर मैं कितने वो நான் கொடுத்துட்டேன் पकड़ कर ऐसे जाम पकड़ा தமிழ்ல சொல்லுங்கப்பா துரு பிடிச்சிருக்கா क्या फचर तक आनंदोला करते इनका पूरा लेना है சர்வீசிங் இப்போ பண்ணிக்கலாம் ஃபிட்டிங் அடுத்து 500 தடவை பண்ணிக்கலாமா ஓ நாளைக்கா நாளைக்கு அவன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாளான்னைக்கு பண்ணிக்கலாம் तब तक ये सब डालो तुम ஓ நான் அதுக்குள்ள அந்த எடுத்ததெல்லாம் போடுறேன் ஏன் பா இதெல்லாம் பண்ணணும் நீங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும்ல இதெல்லாம் ஒரு பையனுக்கு இங்கே வேலை தெரியாது வரைக்கும் கொடுக்கவே இல்லை மஞ்சள் கலர் தானே எதுக்கு
பின்னு அது போயிடுச்சு. அது செஞ்சு போடணும். நான் நீங்கள் செய்யணுமா? சரி சரி. அதுதான் வந்து தெரியுதா? தெரியுதாம்மா? தெரியுதுப்பா. இந்த சென்ட்ரல் வீலு சென்ட்ரல் வீல் ஸ்க்ரூ வந்து ரெண்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்போ இந்த பேரலு மெயின் ஸ்ப்ரிங் பேரல். மெயின் ஸ்ப்ரிங் இதை வச்சு இந்த கப்பை வந்து மூடணும். இப்படி அமுத்துனா உட்காந்துக்கும். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கை படக்கூடாதுனால ப்ரெஷ் பண்ணணும். ஃபிங்கர் க்ளவுஸ் போட்டுக்கலாம்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபிங்கர் க்ளவுஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது எஸ்கேப் வீல். சென்டர் செகண்ட் வீல்.
என்ன இது ஸ்கேப் வீல் தான் சீக்கிரம் கட் ஆகிடும். இதில் பார்த்து வைக்கணும். பாயிண்ட் இல்லைம்மா, பாயிண்ட் சரியாக அந்த ஓட்டல் உட்காரணும். ஜுவல்ஸில் ஜுவல்ஸ் இதுக்கு பேரெல்லாம் இந்த சிகப்பாக இருக்கிறது ஜுவல்ஸ். அதான் 70 ஜுவல்ஸ் 21 ஜுவல்ஸ்ன்னு சொல்கிறாங்களா. இந்த ஜுவல்ஸ் எல்லாம் தயாராகிறது சுவிட்சர்லாண்டில். ஓடுதா நல்லா? ஓடுதுப்பா. டச் பண்ணு. டச் பண்ணால் ஒன்றும். ஓடுது. லேட்டஸ்ட்டாக இப்போ ரிவிட் ஸ்டோன் வந்து அது வாங்கணும். ரீகோ ஜப்பான். இதெல்லாம் ரொம்ப வயசாகிடுச்சு. ரீகோ ஜப்பான் சர்வீஸ். ஓகே. ஓடுது. இதெல்லாம் ஓடுது. இப்போ இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்துக்கு மாற்றணுமா? இப்போ செட் பண்ணு. கொண்டு போகிறேன். இந்த 2 ஸ்பேர் பேர்ப்பா. ஆமா, இந்த 2 ஸ்பேரோட பேர்ப்பா. ஆட்டோமேட்டிக் வீல்ஸ். இதெல்லாம் இது இருந்தால் தான் ஆட்டோமேட்டிக் ரோட்டர் வந்து வேலை செய்யும். இது டபுள் வீல். இது ரெண்டு கூட சேர்ந்து 2 சுத்தும். கஷ்டம். ஓப்பன் பண்ணும்போது இந்த ஸ்க்ரூவோட கரெக்டாக அங்கே வந்து பார்த்து வச்சுக்கணும். இல்லை கரெக்டாக அந்தந்த ஸ்க்ரூ அதை வந்து போட முடியும். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம கரெக்டாக கவனமாக பார்க்கணும். ஆமாம், வீடியோ முழுசாக பார்த்தா தான் தெரியும். ஆமாம், ஓட்டி விட்டுட்டாங்கன்னா தெரியாது. ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால தான் இன்னும் நிறைய வீடியோ போட முடியும். ஸ்க்ரூ மாறிச்சுன்னா பாருங்க. இது டைட் ஆயிரும். மாறிடுச்சாப்பா? பார்த்தீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கே மாறிடுது. இப்போ நல்லா பார்க்கணும். இது ஏன்பா கவனமாக போடணும். இதெல்லாம் ரொம்ப வருஷத்து வாட்ச் இருக்குமாப்பா மூமெண்ட்டு? இதெல்லாம் ரொம்ப காலத்து வாட்சுமா. அப்போ இந்த ஹென்ரி சாண்டோஸ் மாதிரியா? அதே மாதிரி முன்னாடி போட்ட வீடியோ ஹென்ரி சாண்டோஸ் மாதிரி. ஆமாம்.
இது நம்ம வந்து இந்த பக்கம். இப்போ ஓகே அது. ஓகே. இது ராக்கெட் வீல், இது பேர் ட்ரம் ராக்கெட் வீல், 2 குச்சி. இது வந்து இப்படி திருப்பி போடணும். இது ஸ்டெம் புல் அவுட் கிளிக், இதுக்கு பேர். என்ன பேருப்பா? புல் அவுட் கிளிக்கு. இது வந்து இது இப்போ உட்காந்துக்கும், இந்த ஸ்டெம்முக்கு பிடிச்சி உட்காருது. உட்காந்துக்கிட்டா. இது யோக் பார், இது பேர் யோக் பார். யோக் பார். யோக் பார் கிளிக். யோக் பார் கிளிக். ஆமாம். சரி. ஏபா இருங்க கரெக்டு செட்டிங் இப்படின்னு பார்த்துக்கிறேன். இது எஸ்எல்எஸ். எஸ்எல்எஸ். ஒரு ஸ்க்ரூ ஃபிட்டிங் ஆகலைன்னா கூட அது சரியாக உட்காராது. இந்த வாஷிங் மிஷினில் எல்லா ஸ்க்ரூ குட்டி குட்டியாக இருக்கு. பட்டனு இதோட லிவர் வித்தியாசமாக இருக்கும். இது பேர் சிங்கம் லைவ். சிங்கம் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த லிவர் எல்லா வாட்டிக்கும் இந்த மாதிரி வராது, இதுக்கு மட்டும்தான் வரும். இதுக்கு மட்டும் இப்படி வரும். இதுக்கு மட்டும்தான் லைன் மாதிரி இருக்கும். லயன் மாதிரி. சிங்கம் லயன் லைன் மாதிரி லிவர். பேலன்ஸ், இந்த பேலன்ஸ் ரொம்ப டேமேஜ் ஆனது. பேலன்ஸ் வீல் இப்படி ரொம்ப கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. இருந்தாலும் ஓடுதான், பார்த்துக்கலாம். சரி.
பேலன்ஸ் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். ம் அது வரைக்கும் டேட் எல்லாம் ஃபிட் பண்ணிடலாமா? சரிப்பா. முன்னாடி இந்த டெம்பரேச்சர் இருந்தால் தான் டேட்டெல்லாம் வேலை செய்யும். ரொம்ப பார்த்து செய்யணும், மைன்யூட்டாக செய்யணும். ஒரு ஸ்பேர் தவறுனாலும் கஷ்டம். ஆமாம். ஜம்பர் கிளிக் மாதிரி பேர். ஜம்ப் பண்ணதுக்கே துடிச்சிட்ருக்கும். பேரே தானா? ஆமாம், பேரே ஜம்பர் கிளிக். ஜம்பர் கிளிக். டப்பு டப்புன்னு அதுக்கு ஜம்ப் ஆகிடுது. மறுபடியும் ஜம்ப் ஆகிடுச்சு. ஜம்ப் ஆகிடுது பாருங்க, ரொம்ப வேலை பண்ணுறது. வேலை செய்யுதா பாருங்க, புஷிங் வேலை செய்யுதா பாருங்க. என்ன ஆகும்பா புஷ் பண்ணும்போது? இது டேட் மாறும். இப்போ பண்ணுங்கப்பா, இருங்க புஷ் பண்ணுறேன். ஆமாப்பா மாறுது. டேட் மாறுது, ஒர்க் ஆகுது. இந்த முழு திரும்ப மாறுதா பாருங்க. இங்கே 29ஆம் தேதி இருக்குது. இங்கே இந்த கணக்கு 30 வருதா பாருங்க. வருதுப்பா, ஒர்க் ஆகுது. பிடிச்சிக்கிறோம். வேறு ஸ்க்ரூவெல்லாம் போட்டு உட்காராது. இதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்கும், என்ன இல்லைன்னா சுத்தாது. டைட்டாக பிடிச்சிக்கும். டே தள்ளி விடுறது. டே இருக்குல்லம்மா, ஞாயிறு திங்கள் செவ்வாய். பாருங்க, அது தள்ளி விடுறது பாருங்க. இப்போ தள்ளிட்டு வரும் பாருங்க, தள்ளி வரும் பாருங்க. தள்ளுதா?
31 வந்துருச்சு. நல்லது. இது வந்து இப்போ இது வந்து டேக்கு வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும். அப்போ தான் டக்குன்னு நிற்கும். இல்லைன்னா அவன் சுற்றிட்டே இருக்கும். அதுக்கு இது ஸ்டெப்பு ஸ்க்ரூ எல்லாம் கிடைக்காதனால தான் அப்படியே போட்டு வச்சிடுறது. அதுலேயே பிரிக்கும்போது அதுலேயே போட்டு வச்சிருவோம். மிஸ் ஆகிடுச்சுன்னா கிடைக்காது. அப்போ நம்ம செட் பண்ண முடியாது. அதில் ஸ்டெப் இருக்கும் அந்த ஸ்க்ரூவில். வேறு ஸ்க்ரூ போட்டால் டைட்டாக பிடிச்சிக்கும். டைட்டாக பிடிச்சிக்குன்னா அது வந்து தள்ளி விடாது. பார்த்தீங்களா? தள்ளுதா? ஓ ஆமாம் ஆமாம். அப்போ வந்து டே பிளேட் வைப்போம். ஞாயிறு திங்கள் செவ்வாய். இது வந்து இதில் வைக்கிறோம். வைக்கும்போது இந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இப்படி தள்ளி விட்டு உட்காந்துக்கும். உட்காந்துக்கிச்சா? பாருங்க 1ஆம் தேதி மாறுதா? மாறுதுப்பா. யாரும் இது இந்த சிஸ்டம் முடிஞ்சிச்சு. இது வந்து ரன்னிங்கு. தப்பத்தை வந்து என்ன பண்ணுறது யூஸ் பண்ணுறது காமிக்க முடியாதுமா. வேண்டாம், காமிக்க முடியாது. ஏன்னா அது ரொம்ப சிரமம். அப்புறம் உடஞ்சிரும் பாயிண்ட்டு. ஓட வச்சதுக்கப்புறம் காட்டுங்க. ரெடி பண்ணிட்டீங்க ஏம்பா? செட் பண்ணி ஓட வச்சுட்டோம். செட் பண்ணிட்டீங்களா? செட் பண்ணல. ஸ்ப்ரிங் போயிருந்துச்சா? ஓடுது நல்லா. ஒன்று தான் இல்லை. ரொட்டேட்டர் இப்படி சுற்றும். அந்த ரொட்டேட்டர் மட்டும் இல்லை, அது கிடைக்கல.